ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அல்ட்ரா வெட் கிரைண்டர் செலிப்ரேஷன் பேக். இது வந்து 2.5 லிட்டர்ஸ். இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நார்மலாக 2.5 லிட்டர்ஸ்க்கு இட்லி மாவுலாம் அரைக்கிற மாதிரி 2 கல் வச்சு, அது கோன் ஷேப்பில் ரொம்ப நல்லாவே வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கீழே இருக்க மோட்டரை விட மேலே நம்ம இந்த மாதிரி மூடி வச்சா தான் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரம் வந்து சுத்தம். மேலே இந்த லாக் வச்சு மூடனா சுத்தாது. இப்போ நான் மூடுறேன் இல்லையா, அந்த மாதிரி மூடினா தான் சுத்தம், இல்லைனா சுத்தாது. இது கூடவே நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இதில் மோஸ்ட் ஃபேவரட்டான அட்டாச்மெண்ட் என்னென்னா இந்த மசாலா ட்ரம்மு தான். இதில் வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் முக்கியமாக வந்து மசாலாலாம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா, மசாலாலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வடை மாவு, உளுந்து இதெல்லாம் கொஞ்சமாக வேணும்னா அரைச்சிக்கலாம். எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கல்லுலாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதுவும் சேம் அந்த பெரிய ட்ரம் மாதிரி அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த இந்த கரெக்டாக அந்த கோடு வந்து நேராக அப்படி இருக்கணும். வச்சா தான் நமக்கு வந்து லாக் ஆகும். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்டாச்மெண்ட் அதுதான். அப்புறம் இந்த மாவெல்லாம் திருப்பி விட்டுறதுக்காக ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேங்காய் துருவி. தேங்காய் துருவி வந்து செம்ம வெயிட்டாக சூப்பராக இருந்தது. இதை தேங்காய் துருவி எப்படி அட்டாச் பண்ணலான்னா, இன்னொரு அட்டாச்மெண்ட் இதுக்கு இருக்குது. இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த தேங்காய் துருவியை செட் பண்ணணும். பிளேட்டும் செம்ம வெயிட்டு, ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி தேங்காய் துருவியை வச்சிட்டோன்னா சூப்பராக அது அப்படியே உட்காந்துக்குது. இது மேலே இப்படி நம்ம தேங்காய் இந்த மூலியை வச்சு அழகாக துருவிக்கலாம். ரொம்ப சூப்பராக ஹெவியாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டா நீடிங்க, அந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தி மாவுலாம் பிசைகிறதுக்காக செம்ம வெயிட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுனா, நம்ம நார்மல் மாவு அரைக்கிற அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க அந்த கல் அட்டாச்மெண்ட் அதை எடுத்துட்டு அதுக்கு மேலே இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப பெருசாக இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ வந்து கம்மியாக வந்து மாவில் பிசைய முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு. நான் அதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி உண்மையாகவே கொஞ்சம் மாவு கூட நம்ம பிசைஞ்சிக்கலாமா அப்படின்றத நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் ஆனால் கண்டிப்பாக நிறைய மாவுலாம் பிசைகிறதுக்கு ஈஸியாக கை வலிக்காமல் பிசைஞ்சிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த குட்டி மசாலா கிரைண்டர் தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. எப்படா இதில் சட்னி அரைப்போன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி 3 இது வச்ச ப்ளக்கிங் பாயிண்ட் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம வெயிட்டுங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.